ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஏன் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஃபாலோ ஆகிட்டுருக்குங்கிற ரீசன்ஸ் பார்ப்போம். மெயினாக வந்து 5 ரீசன்ஸ் தான், மேஜர் ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் ஃபெட் பாலிசி அவுட்கம், அதனால் ரொம்ப காஷனாக இருக்காங்க. யூஎஸ் பாலிசி ஃபெட் ரிசர்வேஷன் பாலிசி டெசிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த சமயத்தில் இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் யூஎஸ் ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டியோட மீட்டிங், பாலிசி மீட்டிங் வந்து ரீசெண்டாக நடந்தது. அதுக்கப்புறம் வந்து 25 பிபிஎஸ் ரேட் கட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மெயினாக அது ஒரு ரீசன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க பேங்க்ஸ், அதிலெல்லாம் வந்து நிறையா ஒரு கன்சர்ன்ஸ் இருக்குது. அதனால் எக்கனாமிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது வந்து ஒரு மெயின் டெசிஷன் ஆக்சுவலாக. எப்போவுமே வந்து யூஎஸ் ரேட் கட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வேர்ல்டு எக்கானமி ரன் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ருப்பியோட வீக்னஸ் அது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. 84, 85 அந்த ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 84.95 அந்த மாதிரி வந்தது. டாலரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாங்க, அப்புறம் ருப்பி வந்து வீக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 84.75லேருந்து 85 ரேஞ்சில் இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா ஃபாரின் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது வந்து ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் ஈக்விட்டிஸ் வந்து நிறையா செல் பண்ணி 6000 கோடி பக்கம் செல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேறு மார்க்கெட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் செல்லிங் வந்து ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி மார்க்கெட்டை வந்து டவுன் பண்ணுது. அதுக்கப்புறம் டீப் லாஸஸ் இன் பேங்கிங் ஹெவி வெயிட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஒரு லீடிங் பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்டட் இது நிஃப்டி 50ல் இதிலெல்லாம் கூட நல்ல லாஸஸ் இருக்குது. அதுவும் வந்து காரணம் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் 1.32% வந்து டாப் ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் வந்து 1.92% வந்து குறைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு காரணம். அப்புறம் வந்து ஓவர் ரிட்ரைனிங் மேக்ரோன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹை கோல்டு இம்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியோட இது வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து மெயினாக வந்து எக்கனாமிக்ஸ்லாம் டெஃபிசிட் இல்லாமல் ஜிடிபியோட அவுட்கம் வந்து லோயஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே தான் காரணம். பட் மார்க்கெட் வந்து பூம் ஆகிடும், திரும்ப வந்து ஏறும். அதனால் பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். என்னோடய சேனலை